இன்னைக்கு நம்ம சேனைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சேனைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை அரிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிழங்க வாங்கி ஒரு 3 நாள் அதை வெளியே வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா புளி தண்ணியில் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அரிப்பெல்லாம் போயிடும். இப்போ நம்ம எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1/4 கிலோ சேனைக்கிழங்க நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொடுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டு இதை பிசைஞ்சு வச்சிடணும். நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் எந்த ஆயில் வேணால் போடலாம். ஆயில் போட்டுட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கா சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்க. லைட்டாக இது வந்துட்டு ஆயிலில் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறமா ரோஸ்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட மசாலாலாம் கொஞ்சம் அங்கங்கே ரோஸ்ட் ஆகி எண்ணெய் கொஞ்சம் தனியாக இதாகுது. இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் இதாகும்போது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கிழங்கு வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் அந்த கரண்டியாலே அரிசி பார்த்தீங்களா கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா குக் ஆகிடும். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லா பக்கமும் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்ல சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். சேனைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரோஸ்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, நல்லா ரோஸ்ட்டாக வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா இருக்கு.